பலர்ப்பு பிடிச்சு சூப்பராக போயிட்டுருக்க ஒரு விஜய் டிவி தொடர் தான் மகாநதி. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கம்ருதீன். இவர் பிக் பாஸ் 9லையும் போட்டியாளராக களமாக இறங்கியிருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் ரீசெண்டாக தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட பார்வதியும் கம்ருதீனும் நடந்துக்கிட்ட விதத்தின் காரணமாக இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கார் டாஸ்கில் இவங்க நடந்துக்கிட்ட விதத்தின் காரணமாக தான் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது பிக் பாஸ் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் சின்னத்திரை ரசிகர்கள் பலரையுமே அதிர்ச்சியாக்கி இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த இவ்வளோ சீசன்களில் இல்லாமல் இந்த சீசன் பிக் பாஸ் 9ல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா முதல் முறையாக நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கம்ருதீன் பற்றி இன்னொரு தகவலும் பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது. அவர் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா குமரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அந்த கதாபாத்திரத்தில் இருந்தும் அவரை நீக்கிட்டதாக சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னணி பக்கங்களில் இப்போ தகவலானது வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பிக் பாஸில் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதுனால மகாநதி சீரியலில் இருந்து அவரை நீக்கி விட்டதாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை சீரியல்லேருந்து தூக்குறது அப்படிங்கிறது நியாயமாக இருக்குமா? இல்லை அந்த ஷோ வேறு, இந்த சீரியல் வேறு, கண்டிப்பாக அவரை நடிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சின்னத்திரை செய்திகள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி விட்ருங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல்.